அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆஜராக நோட்டீஸ் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆஜராக உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஆகாஷ் பாஸ்கரன் தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவு அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை மேல்முறையீட்டு ஆணைய தலைவர் ஆஜராக வேண்டும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், விவரங்கள் என்ன? டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோருக்கு சொந்தமான இடங்கள்ல சோதனை நடத்திய அமலாக்கத்துறை அந்த ஆகாஷ் பாஸ்கரிடம் இருந்த அந்த ஆவணங்கள் உள்ளிட்ட உபகரணங்கள் எல்லாம் பறிமுதல் செய்திருந்தது. இதை எதிர்த்து தான் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆகாஷ் பாஸ்கரன் கைப்பற்ற ஆவணங்கள் உள்ளிட்ட மற்ற கம்ப்யூட்டர் உள்ளிட்ட சாதனங்களை எல்லாம் திருப்பி ஒப்படைத்து உத்தரவிட்டதுடன் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கவும் தடை விதித்திருந்தது. உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ள நிலையில தான் ஆகாஷ் பாஸ்கரன் கைப்பற்ற ஆவணங்கள் தொடர்பாக அமலாக்கத்துறையினுடைய மேல்முறையீட்டு அதிகாரி நோட்டீஸ் அனுப்பியதாக கூறி அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளதாக கூறி தான் ஆகாஷ் பாஸ்கரன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்பது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் MS ரமேஷ் அமர்வு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அமலாக்கத்துறையுடைய உதவி இயக்குநருக்கு நோட்டீஸ் அனுப்ப ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார். வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோதுதான் அமலாக்கத்துறை தரப்பில் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை வழக்கை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு எதிர்ப்பாக தெரிவிக்கப்பட்டது. அப்போது ஆகாஷ் பாஸ்கரன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் உயர்நீதிமன்ற தடை உத்தரவு உள்ள நிலையில கடந்த செப்டம்பர் 20ஆம் தேதி அட்ஜுடிகேட் அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த மேல்முறையீட்டு ஆணையம் நோட்டீஸ் அனுப்பி அக்டோபர் 8ஆம் தேதி வழக்கினுடைய இறுதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு அனுப்பியுள்ளதாகவும் இது நீதிமன்ற உத்தரவுக்கு மீறிய செயல் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அமலாக்கத்துறையினுடைய அந்த மேல்முறையீட்டு ஆணைய தலைவர் பிரதீப் குமார் உபாத்யாயா மற்றும் நிர்வாக பதிவாளர் நஸ்ரீன் சித்திக் ஆகியோர் நேரில் ஆஜராக உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணையை 4 வாரத்துக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள். ரமேஷ்குமார், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.